ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாதம் அப்புறம் சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான கிரேவி சிக்கனில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு கிரேவி வாங்க பார்க்கலாம். 600 கிராம் அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தயிர், ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னா காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் அந்தளவுக்கு இருக்காது, அதனால் சேர்த்துருக்கேன். அது கூடவே மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இதை கலந்துடலாம். அடுத்து மசால் போட்டதுக்கப்புறமா கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மசால் தடவி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இது போல் 3 ஒரு 4 போல் மிளகா நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். நல்லா கலராக வேணுன்றக்காக. நீங்கள் நார்மல் சில்லி போடுறதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாவுலேயும் நம்ம சிக்கன்லேயும் மசாலா தடவி வச்சுருக்கோம். அதனால் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 பல் பூண்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்ருவோம். அடுத்ததாக 2 தக்காளி. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தாளித்து விட்டுறலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம மசாலா வதக்கி வச்சோம் இல்லையா, தக்காளி சீரகம் இதெல்லாம், அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சிக்கனு அப்புறம் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கி இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது கிரேவி தானே, அதனால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். ரொம்ப நேரமும் வேக வைக்கணும்னு இல்லை. ஏன்னா நல்லா ஊறி வந்திருக்கிறதுனால சீக்கிரமும் சிக்கன் வெந்துடும். அதே சமயம் கிரேவியாக அருமையாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு செய்யுங்க, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை நைட்டு டின்னருக்கு நீங்கள் சப்பாத்திக்கு ஏதாவது சிக்கன் கிரேவி செய்யணுன்னா இந்த கிரேவி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.